இந்த உலகத்திலேயே எதிர்த்தால் அழிவு, சரணடைந்தால் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு அஸ்திரம் இருந்தா அதுதான் நாராயண அஸ்திரம். மகாபாரதத்தில் குறிப்பிடப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வீக ஆயுதம் நாராயணாஸ்திரம். இது மனிதன் உருவாக்கிய ஆயுதமில்லை, திருமால் நாராயணனின் சக்தியால் இயங்கும் அஸ்திரம். நாராயணனின் அருளை பெற்ற மிகச்சிறந்த வீரர் மட்டுமே இதை ஏவ முடியும். இந்த அஸ்திரத்தை ஏவியவன் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன். காரணம் என்ன தெரியுமா? அஸ்வத்தாமன் இறந்தான் என்ற அரை உண்மை கேட்டுதான் தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் துரோணாச்சாரியார். சூழ்ச்சியால் தந்தை உயிர் பறிபோனதில் அவன் மிகுந்த கோபம் கொண்டான். அதையடுத்து துரியோதனன், துஷாதனன் உள்ளிட்ட கௌரவர்கள் ஒருவரின் பின் ஒருவராக வீழ்ந்தனர். அஸ்வத்தாமனோ, என் தரப்பில் எல்லாம் அழிந்துவிட்டது, இப்போது பாண்டவர்கள் மட்டும் எப்படி வாழலாம் என்ற பழிவாங்கும் மனநிலைக்கு சென்றான். இவ்வாறு கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் அவன் மனதை முழுவதும் ஆட்கொண்ட நேரத்தில் அவன் இந்த அஸ்திரத்தை ஏவினான். அஸ்திரம் ஏவப்பட்ட உடனே ஆகாயம் இருண்டது. இடி, மின்னல், புயல், எங்கும் பயங்கர அதிர்வுகள். எதிரி படைகள் நடுங்கின. இது சாதாரண போரில்லை, தெய்வ சக்தியின் வெளிப்பாடு என்று அனைவரும் உணர்ந்தனர். ஆனா இந்த அஸ்திரத்துக்கு ஒரு மிக முக்கியமான விதி இருக்கு. நாராயண அஸ்திரத்தை எதிர்த்து போராடவே கூடாது. எதிர்த்தால் அழிவு பல மடங்கு பெருகும். அந்த நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களிடம் சொன்னது இதுதான்: ஆயுதங்களை கீழே வையுங்கள், தரையில் அமருங்கள், எதிர்ப்பு காட்டாதீர்கள். பாண்டவர்கள் அப்படியே செய்தார்கள். அதன் விளைவு, அஸ்திரம் பாண்டவர்களை தீண்டவே இல்லை. ஏன் தெரியுமா? சரணாகதிதான் பாதுகாப்பு. அஸ்வத்தாமன் தோல்வியடைய காரணங்கள்: 1. தந்தை மரண வேடனை. 2. கௌரவர் அழிவால் கோபம், பழிவாங்கும் மனநிலை. 3. தன் வலிமை போதாது என்ற பயம். 4. கோபத்தில் எடுத்த அவசர முடிவு. அதனால்தான் அஸ்திரம் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அதை ஏவியவன் தோல்வியடைந்தான். இந்த கதை சொல்லும் பாடம் என்ன? அகங்காரம் அழிவுக்கு வழி நடத்தும், பணிவு பாதுகாப்பு தரும். பலத்தை விட பணிவுதான் பெரும் சக்தி. பல நேரங்களில் சரணாகதிதான் உயர்ந்த வெற்றி. இந்த மாதிரி புராணக் கதைகளின் ஆழமான அர்த்தங்களை நீங்க அறிய விரும்பினால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.